இன்று இது சிவா எல்லாருக்கும் வணக்கம். சிவா இருக்கியா? டேய் ஓகேமா அந்த மூணு லெஃப்ட் டேய் இங்க வாடா இங்க அப்படியே நீங்க ஓகேன்னு சொன்ன பிறகு உள்ள போயிடலாம். ஓகேண்ணா. ஓகே ஓகே சாரிண்ணா. டேய் இருடா டேய் அண்ணா நீங்க வேணா ஓகே டேய் ஓகே ஓகேமா வரல சிவா போதுமா போதுடா ஆத்தி ஓகேமா ஓகே அப்படியே வரலண்ணா போலாம் எடுத்து நான் நீ கொஞ்சம் பின்னாடி வேணா சிவா ஒரே நிமிஷமா வந்துரு ஃபோன் சுபாஷ் கேம் பக்கம் வர கிட்ட போறீங்க பா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடலாமா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடலாம் ப்ளீஸ் சார் ரைட் சார் ஹாய் சார் குட் மார்னிங் சார் ஹாப்பி பர்த்டே சார் ஏய் அமுகா பின்னாடி சார் கொஞ்சம் நீ பேக்ல போமா நீ கொஞ்சம் எல்லாம் பேக்ல போனா பின்னாடி அப்படியே போயிடுவா ஆமா கொஞ்சம் அப்படியே போயிடுவா சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் thank you so much சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் சரியா சார் போட்டோ சார் எஸ் சுபாஷ் கால் அங்க போய் ஓகேமா ஓகேயா எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பாருங்க ஏய் நீ இப்போதானே உன்னை நான் பாக்குறேன் இங்க இந்த இடத்துல ஓகே ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகிய ஒரு தருணம். நம்மளுடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர், பட் இன்னைக்கும் ரொம்ப ஏஜ்லெஸ் ஆக யூத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதா இவருடைய பெரிய ப்ளஸ் நான் நம்புகிறேன். சார் சொன்ன மாதிரி வானமே வாழ்த்துது. அப்படிங்கும்போது இந்த சம்மர் டைம் அதுமாக மழை பெய்யுறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சார். அது உங்கள் பர்த்டே அதுமாக நடக்குதுங்கும் போது அந்த ஆச்சரியத்துக்கான பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது எப்பவுமே ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் என்னோடய ஃபேன்ஸும் உங்கள் அனைவருக்குள்ள கொண்டாடுறது ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண இந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்கள திரு KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு SK பிக்சர் சம்பத்குமார் சார் அவர்களுக்கும், டாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் செந்தில் குரூப்பில் மிஸ்டர் செந்தில் சார், திரு கல்யாண் சார், அவங்க எப்படியும் அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரேசன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் லான்ச் ஆகுறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட். அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. அண்ட் ஹீஸ் அ வெரி டைனமிக் யங்ஸ்டர். ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோடய கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ சச் அ ப்ளஷர் டு ஹாவ் சச் அ நைஸ் யங் டேலண்டட் பீப்புள் கெட்டிங் லான்ச்ட் அண்டர் மை டைரக்டர் திரு தியாகராஜ சார் அவர்களுடைய டைரக்ஷனில் கெட்டிங் லான்ச். அண்ட் ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம்
அந்த சன் வந்து லான்ச் ஆகும்போது இப்போது கதிரன் சார் ஒரு ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. த என்டையர் வேர்ல்டு இஸ் வாட்சிங் த சன். அதே மதருக்கும் த என்டையர் வேர்ல்டு இஸ் வாட்சிங் த டாட்டர். எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த த்ரீ ஆஃப் us ஷேர் த சேம் திங் லீனேஜ். எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. we are here, we are announcing a new movie, shootings in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நம்ம ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது. மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்த கண்ணில் எப்படியும் நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுதான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி a different மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும். we have a cameraman Raviada sir, a dear friend of mine, and we also have செந்தில் ராகவன். முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரேசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் எல்லாரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே. இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை வந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always at the top, இந்த அப்டேட்டில் நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதேமாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பீங் வித் மீ. லவ் யூ ஆல் அண்ட் see you soon in the theaters. ரஞ்சன் படத்தோட டைட்டில் ரிவீலிங் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி, ராஜகுமாரன், இனியா மற்றும் பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தியாகராஜன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகுறாங்க. இன்னொரு தலைமுறை புது முகங்கள் அறிமுகம் பண்றது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்ணுறது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி தியாகராஜன் சார் வந்து இந்த படத்தில் என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். we are always very very grateful to you. thank you so much. heartfelt, ரொம்ப ஹார்ட் நிறைந்து கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்ஸ். ஏன்னா அறிமுகம் படுத்துறது பெரிய விஷயம். அது ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கறது, அதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இந்த 2 பேருக்கும். கண்டிப்பாக இவங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சினிமாவில் ரொம்ப நாளாக இருப்பாங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சூப்பராக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த் அவர்களுக்கு என்னோட பர்த்டே வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். அப்பு படம் பண்ணும்போது நினைக்கவே இல்லை என்னோட பொண்ணு அதுக்கு மறுபடியும் நம்ம இணையும் போது என்னோட டாட்டர் இவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா? நினைத்தாலே நெஞ்சுக்குள்ள இனிக்கும் அதை ஏனோ அப்படி ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்போவே நல்ல ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னோட பிரியங்கா ஹரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலமாக ஒரு தூணாக இருக்கிறது ஹரியோட அப்பா கதிரேசன் சார். கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேமராமேன் ரவி யாதவ் சார், பெரிய கேமராமேன், டைரக்டர், அவரும் ஒரு பக்க பலம். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர், இன்னொரு பெரிய பக்க பலம். அந்த மாதிரி ஒரு நிறைய லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த ஃபில்மில். இந்த ஃபில்ம் பெரிய வெற்றி அடையணும். அண்ட் விஷிங் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிதிங் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Request Tyagarajan sir to kindly do the honors. Good evening, everyone, and wish you, Prashant, my favorite co-star, a very, very happy birthday. And you still look the same. How come? Thank you, guys, for having me here, and happy birthday. Thank you. Congratulations, sir, for this new venture. Thank you. Thank you. So, Inia, would you like to share a few words? உங்களுடைய சிஸ்டரும் அறிமுகமாக்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சார் ஹாப்பி பர்த்டே சார். யா சார், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டேன். மிஸ் பண்ணக்கூடாது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் நன்றிகளும் தியாகராஜன் சாருக்கு தான் போவோம். சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த இவ்வளோ பெரிய காஸ்டில் ஹரி அண்ட் பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ யா, விஷிங் த என்டையர் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ.